பீடி குடிச்ச வாழை வீசிக்கொண்டே இருக்கிறது. அது என்னால் தாங்க முடியவில்லை. முன்பு 15,000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்தது. இன்று வெறும் 2,500 ஏக்கர் தான் இருக்கிறது. இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும், இதில் குப்பையை கொட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை பகுதியிலே எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் அதுக்கு வடிகாலாக காலங்காலமாக பயன்படுகிறது. இந்த சதுப்பு நிலத்தை அழித்தால் சென்னை மக்களுக்கு ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவிலே வெள்ளம் வரும். 2015 இந்த வெள்ளம் டி நகர், அண்ணா நகர் வரைக்கும் சென்றது. இந்த சதுப்பு நிலத்தை அழித்தால் முழுமையாக சென்னை நகரம் வெள்ளத்தில் மூழ்கிவிடும். இதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று பசுமை தாயகத்தின் சார்பில் 2003 நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். சமீபத்திலே பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற சதுப்பு நிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1248 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 2,700-3,000 ஏக்கர் அது பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியா கையெழுத்து போட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் வேடந்தாங்களை விட 4 மடங்கு அதிக பறவைகள் அங்கே வருகிறது. ஆண்டுதோறும் வலசை பறவைகள் பிளமிங்கோ, பெலிகான்ல இருந்து 140 வகையான பறவைகள் இருக்கின்ற பகுதி அது. 20 வகையான மீன்கள், 25 வகையான நம்முடைய தாவரங்கள், பிளான்ஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபோனா, இதெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த சதுப்பு நிலம் வடிகாலா மட்டுமல்ல, நிலத்தடி நீரை அப்படியே உறிஞ்சி பாதுகாத்து சுத்தி இருக்கிற பகுதிகளுக்கு நிலத்தடி நீரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வரம் அது. இதை சமீபத்தில் சென்னையில் உள்ள கட்டுமான நிறுவனங்கள் ஒரு பொய் பிரச்சாரம் செய்து, இதில் ஏதோ 1 லட்சம் மக்களுக்கு பட்டா கிடைக்காது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வீடு கட்ட முடியல, பிரச்சனை இருக்கும், இப்படியெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் செய்து வருகிறார்கள். இதில் எதுவுமே உண்மை கிடையாது. சமீபத்தில் தென் பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. அந்த தீர்ப்பின்படி அந்த சதுப்பு நிலத்தில், பள்ளிக்கரை சதுப்பு நிலத்தில் சுத்தி 1 கிலோமீட்டர் பஃபர் ஜோனை அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பு. இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்றால், இந்த சதுப்பு நிலத்தை வரையறை செய்ய வேண்டும், நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணணும்னா ஜிஐஎஸ் மேப்பிங் பண்ணணும், ஹைட்ராலஜி சம்பந்தமான, ஈகாலஜி சம்பந்தமா, பயோடைவர்சிட்டி சம்பந்தமான ஆய்வுகள்லாம் நடத்தி வரத்து காவா எங்க இருக்கு அதையெல்லாம் தூர்ந்து போகாமல் அதை பாதுகாக்கின்ற வகையில் அதை வரையறை செய்ய வேண்டும், நோட்டிஃபை பண்ணணும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சென்னை சுத்தி 250 சதுர கிலோமீட்டர்ல வடிகாலா பயன்படுது. சென்னை சுத்தி 65 ஏரிகள், குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரி போன்ற ஏரிகளுக்கு வடிகாலாக பயன்படுகிறது. ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம். அது இதை நம்ம பாதுகாக்கணும், இதை அழிக்கக்கூடாது. ஆக இதற்கு தமிழக அரசு, குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பிரச்சனையிலே தலையிட்டு இதை பாதுகாக்க அத்துணை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி அமைச்சு 8 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 8 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரே ஒரு வெட்லேண்ட் கூட நோட்டிஃபை பண்ணல. தமிழ்நாட்டில் 26,800 வெட்லேண்ட்ஸ் இருக்கு, அபவ் 5 ஏக்கர் பரப்பளவில். அதாவது 5 ஏக்கருக்கு மேல உள்ள பரப்பளவில் உள்ள ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்களை வரையறை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 2 ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் ஒன்னத்தை கூட நோட்டிஃபை பண்ணல, அவங்க வேலையை செய்யல. ஏன்
பள்ளிக்கரணை செய்யலைன்னா வேண்டுமென்றே செய்யல. ஏன் வேண்டுமென்றே செய்யவில்லை என்றால் அப்போதுதான் கட்டுமானங்கள் அங்க கட்டலாம். இது மிகப்பெரிய சூழ்ச்சி. இருக்கிற சதுப்பு நிலத்தை அழிக்கணும். சென்னையில ஏற்கனவே 250 ஏரியில் அழிச்சிட்டாங்க. ஏரி முகப்பேர் ஏரி திட்டம், நேரு ஸ்டேடியம் ஏரியில கட்டினாங்க, வள்ளூர் கோட்டம் ஏரியில கட்டினாங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில கட்டினாங்க. இப்படி 250 ஏரியில ஏற்கனவே அழிச்சிட்டாங்க. இனியும் அழிக்க கூடாது, சதுப்பு நிலத்தை அழிக்க கூடாது. மிகப்பெரிய ஒரு வரம் இது. அதனால் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க கையெழுத்து இயக்கம் தொடங்கியிருக்கிறோம் என்றும், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அழித்தால் சென்னையில் வெள்ளத்தில் மூழ்கிவிடும் என்றும் கூறியிருந்தார். அதனை நாம் நேரலையில் பார்த்தோம்.